வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல மினியேச்சர் ஸ்டவ் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிராஃப்ட்டுக்கு நான் 2 விதமான க்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒயிட் க்ளே மாடலிங் க்ளே எடுத்திருக்கேன். ரெண்டாவது நான் நேச்சுரல் க்ளே யூஸ் பண்ண போறேன். இந்த கிராஃப்ட் செய்யும்போது ஹோம்மேடா மைதா யூஸ் பண்ணி செய்கிற க்ளேவோ அல்லது பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய பேப்பர் க்ளேவோ இல்லைனா பாலிமர் க்ளேவோ இந்த 3 க்ளேயும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒயிட் சிமெண்ட் அல்லது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் கொஞ்சம் வாட்டரும் க்ளூவும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த க்ளே யூஸ் பண்ணலாம். இல்லை வீட்டு தோட்டத்தில் இருக்கிற சாதாரண நேச்சுரல் க்ளே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு மார்பிள் ஸ்டோன் வச்சுருந்தேன். அது வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அந்த ஸ்டோனுக்கு மேலே ஒயிட் கலர் க்ளே எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் ஒரு லேயர் மாதிரி இதுக்கு மேலே நல்லா ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கல்லும் க்ளேயும் தனியாக தெரியக்கூடாது. ரெண்டும் ஒன்றோட ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி தண்ணி கையில் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு ஓரங்களை பூராத்தையுமே நம்ம கையாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறமா நேச்சுரல் க்ளே ஒரு மீடியம் சைஸ் பால் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா ரோல் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு சோஃபா ஷேப்க்கு நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஏர்ட்ரை டெரக்கோட்டா க்ளே. இதை நம்ம பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் பேக் பண்ணுற மாதிரியான டெரக்கோட்டா க்ளே தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பு செஞ்சீங்க அப்படின்னா அடுப்பை மட்டும் நீங்கள் பேக் பண்ண வேணாங்க. ஏன்னா இதை நம்ம ரியலாக குக் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். அப்போவே நம்ம நிறையா வாட்டி இதை ஃபயர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போது சிங்கிள் சீட்டர் மினி சோஃபா மாதிரி செஞ்சுருந்தோம்ல, அதில் நடுவில் மேல் பக்கத்துலேயும் 2 சைட்லேயும் சின்ன சைஸில் பால் மாதிரி நம்ம க்ளே எடுத்துகிட்டு அதை இது கூட ஒன்றோட ஒன்றா ஜாயிண்ட் ஆகி இருக்கிற மாதிரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இது நீங்கள் செய்யும்போது 3மே ஈக்குவலான உயரத்தில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். எந்த மாதிரியான பாத்திரங்கள்லாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு வாட்டி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் இது சாய்வாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா ஈரமான களிமண்ணாக இருக்கும்போதே நம்ம அதை திருத்திக்கலாம். அதே மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன கீறல்கள் வெடிப்புகள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சரி பண்ணி விட்டுறணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டவ் செஞ்சுருக்கோம். அதை எடுத்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் மேலே க்ளே யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கு மேலே வச்சுருக்கேன். அடுத்து நான் இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன சைஸ் பால் அளவுக்கு க்ளே எடுத்துட்டு அதை தரையில் வச்சு நல்லா டேப் பண்ண பிறகு நம்மளோட கட்டை விரல் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு ஒரு பவுல் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். அப்பப்போ தண்ணி தொட்டுட்டு நம்ம அங்கங்கே ஏதாச்சும் மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணி விட்டுறணும். இப்போ இது ஓரளவுக்கு ரெடி ஆகிருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இதை நல்லா பாலிஷாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் செஞ்ச ஸ்டவ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெண்டாவதாக செஞ்சுட்ருக்கேன் பாருங்கள். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டவ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் மெத்தடில் செய்கிறோம்ல, இது ரொம்ப ஈஸியானது. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு பவுல் மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம்ல, இதை செஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான இடத்துல மார்க் பண்ணிக்கணுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டரோ அல்லது ஷார்ப்பான நீடிலோ யூஸ் பண்ணிட்டு அதை நம்ம கட் பண்ணணும். இது மாதிரியான க்ளே யூஸ் பண்ணி நம்ம கிராஃப்ட் பண்ணும்போது சின்ன சின்ன கீறல்கள் வெடிப்புகள் வந்துச்சுன்னா இம்மீடியட்டாக அதை சரி பண்ணிடணும். நம்ம அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ட்ரை ஆன பிறகு அந்த கீறல்கள் வெடிப்புகளும் நல்லா பெருசாயிரும். அதனால இந்த மாதிரி க்ளே கிராஃப்ட் பண்ணும்போது சின்ன சின்ன கீறல்கள் ரொம்ப மைல்டான கிராக் தான் இருக்கும். அதெல்லாம் கூட நம்ம பார்த்து சரி பண்ணி விட்டுறணும். இந்த ஸ்டவ் செய்யும்போது ஒன்று மட்டும்தான் நம்ம நோட் பண்ணணும். நம்ம எந்த சைஸுக்கான பாத்திரங்களை இதில் வைக்க போகிறோமோ அந்த சைஸுக்கு இந்த பவுலுடைய அகலம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நான் ஒரு கிராஃப்ட் நைஃப் எடுத்துக்கிறேன். கிராஃப்ட் நைஃப் எடுத்துகிட்டு நான் தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். டைரெக்டாக இப்படி கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது நீடில் யூஸ் பண்ணியோ இல்லை டூத் பிக் யூஸ் பண்ணியோ ஃபஸ்ட்டு லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஷார்ப்பான நீடிலோ இல்லை கட்டரோ யூஸ் பண்ணிவிட்டு அழகாக கட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் க்ளே கிராஃப்ட் பண்ணும்போது பக்கத்துலேயே ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் மெத்தடில் செஞ்சுருந்த ஸ்டவ்வை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டவ் வச்சுருந்தோம்ல அதை விட கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு கையாலேயே இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி வைக்கும்போது இந்த க்ளேயோடையே இது நல்லா ஒட்டிக்கும். இந்த கிராஃப்ட் ட்ரை ஆன பிறகு நம்ம சமைக்கும் போதோ இல்லை வேறு ஏதாவது நேரத்துலையோ இது ஷேக் ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கும். இப்போ இந்த கிராஃப்ட்லாம் ஈரமாக இருக்கும் போதே பாத்திரங்களெல்லாம் வச்சு செக் பண்ணிக்கிறேன். இந்த 2 ஸ்டவ்வையும் நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிக் பண்ணியிருந்தோம்ல, அதனால ஒரே நேரத்தில் நம்ம இந்த 2 ஸ்டவ்வையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஒரு க்ளே டூல் ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ஒயிட் கலர் க்ளே இருக்கு இல்லையா, ஸ்டோனில் ஒட்ட வச்சுருந்தோம்ல, அந்த க்ளேக்கு மேலே சின்னதாக பார்டர் மாதிரி நான் டெக்ஸ்சர் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், நீங்கள் சாதாரணமாகவே இந்த க்ளே யூஸ் பண்ணி ஸ்டவ் ரெடி பண்ணிட்டு வச்சுருக்கலாமே, எதுக்காக ஒரு ஸ்டோனில் க்ளே ஒட்டி அதுக்கு மேலே இந்த ஸ்டவ்வை வச்சுருக்கீங்க அப்படின்னு. மேக்ஸிமம் பார்க், பீச் இந்த மாதிரி அவுட் சைடில் வச்சு மினியேச்சர் குக்கிங் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ வின்டருங்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம குக் பண்ணி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம குக் பண்ணும்போது, நான் வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ் இருக்கிற மாதிரியான பேக்கிரவுண்ட் வச்சிருக்கேன். அந்த கிராஸ் எல்லாமே பிளாஸ்டிக்ல இருக்கு. நம்ம அதுக்கு மேல வச்சு நம்ம இந்த ஸ்டவ்வ மட்டும் வச்சு நம்ம சூடு பண்ணோம் அப்டின்னா, அந்த கிராஸ்க்கு எதுவும் ஆயிருமோ அப்டின்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதனால பேஸ்க்காக இந்த ஸ்டோன் வச்சு, அதுக்கு மேல க்ளே வச்சு, அதுக்கு மேல வந்து இந்த ஸ்டவ்வ வச்சிருக்கேன். இது வந்து சும்மா கொஞ்சம் சேஃபா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப இந்த கிராஃப்ட்ட ஒரு 8 மணி நேரம் காய வச்சிருந்தேன். இப்போ வந்து நான் இதுல போஸ்டர் கலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல கலர் பண்ண போறேங்க. உங்களுக்கு வந்து இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தா, நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்ல, உங்களுக்கு வந்து ஸ்டவ் மட்டும் தான் செய்ய பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஸ்டவ் மட்டும் செஞ்சுக்கோங்க. ஸ்டவ்வுக்கு வந்து நீங்க பெயிண்ட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்ல. அடுத்தடுத்து ரியலா நம்ம மினியேச்சர் குக்கிங் பண்ண பண்ண தானாவே பிளாக் கலர்ல பெயிண்ட் அடிச்ச மாதிரி கருப்பு கலர்ல ஆயிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ்க்கு மட்டும் நான் ஃபுல்லாவே ரெட் கலர்ல இருக்கிற போஸ்டர் கலர் எடுத்து குடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து தான் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். போஸ்டர் கலர பொறுத்தவரைக்கும் வாட்டர் கலர் மாதிரி தான். இது வந்து ட்ரை ஆன பிறகு நம்ம ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சாலே இந்த பெயிண்ட் போயிரும். அதனால சமைக்கும்போது ஏதாவது அழுக்கு பட்டாலோ, அல்லது வேற ஏதாவது தூசி மாதிரி பட்டிருந்தது அப்டின்னா கூட, நம்ம வந்து இத நல்லா கிளீனா தொடச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் கூட நம்மளுக்கு பிடிச்ச கலர்ல பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாவே ரெட் கலர் குடுத்த பிறகு, டெக்ஸ்சர் மாதிரி நான் குடுத்திருந்தேன்ல, அதுக்கெல்லாம் வந்து ஒயிட் கலர்ல இருக்கிற பெயிண்ட் எடுத்து நான் வந்து குடுத்துக்க போறேன். டெக்ஸ்சருமே ஜிக்ஸாக் மாதிரி ரொம்ப ஷார்ப்பா இல்லாம, கொஞ்சம் வேவ் மாதிரி வளைவு வளைவா இருக்கிற மாரி நான் குடுத்துருக்கேன். எந்த சைடுல கர்வ் வருதோ, அந்த சைடுல ஒரு டாட் இருக்கிற மாரி நான் வச்சிருக்கேன். இதுக்கு பதிலா எந்த டெக்ஸ்சருமே குடுக்காம, டைரக்ட்டா நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கோலமெல்லாம் போடுவோம்ல, பார்டர் கோலம். அந்த மாதிரி ஏதாவது பார்டர் கோலத்த பெயிண்ட் பிரஷ் யூஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து கோலமா போட்டு விடலாம். அப்படி பண்ணாலும் சூப்பரா இருக்கும். இப்ப ஏற்கனவே டெக்ஸ்சர் குடுத்திருந்தேன்ல, அதுலலாம் ஒயிட் கலர்ல அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். 0 சைஸ் பிரஷ் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து இத வரைஞ்சுக்கிறேன். நம்ம கலர் பண்ணதுக்கப்புறம் இத பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் லுக்ல பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து இது ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. ஜனவரிலேருந்து மினியேச்சர் குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து மினியேச்சர் குக்கிங் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீங்க அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு வேள கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னா, அப்போ வந்து இந்த வீடியோக்கு கீழ நீங்க இந்த வீடியோ பத்தின கமெண்ட் குடுத்துட்டு, என்ன கலர் காம்பினேஷன்ல நம்ம கலர் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், அல்லது இந்த கலரே சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான உங்களோட கமெண்ட்ட குடுத்துட்டு, எத்தனாவது லைக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி, ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. இப்ப டாட் மாதிரி நம்ம வச்சிருந்தோம்ல, அதுக்குமே நான் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து குடுத்துக்கிறேன். நம்ம பெயிண்ட் பண்ணது கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இத எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த கிராஃப்ட் பத்தின உங்களோட டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாவே ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.